ஹலோ மக்களே, இன்றைக்கி ராகி ரொட்டி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவு எடுத்துக்கிறோம். அப்புறமா ஸ்மெல்காண்டி கொஞ்சோண்டு சீரகத்தை வந்து அது கூட தூவி விட்டுக்கிறோம். அந்த ராகி மாவு கூடயே வந்துட்டு நம்ம வெங்காயம், அப்புறமா வந்துட்டு இது பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தோசை சட்டிலே வந்துட்டு தட்டி போடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி நல்லா தட்டி ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி போட்டு எடுங்க. வாழை இலை இருந்தால் வாழை இலையிலையும் போடலாம். சூப்பராக வரும் வாழை இலையில் போட்டிங்க அப்படின்னா. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுங்க. நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம், ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. 2 சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.